தயவு செய்து என்னை கவனிக்கவும். நான் உங்களுக்காக ஒரு அழகான முயல்களை கொண்டு வந்துள்ளேன். அவனும் ஒரு இளஞ்சிவப்பு தொப்பி அணிந்துள்ளார். நீங்கள் தாண்டி சிறந்தவர்களுக்கு தான் கிடைக்கும். ஆகவே பாருங்கள். ஜா, நீ கிராமரை கல்யாணம் பண்ணிக்க வெயில் நாட்டு போறியா? காலம் ஏற்கனவே தொடங்கி போயிங். ஆஹா, அதானே நீ அப்படிதான். பெண், போய் உன் நேரத்தை வீணடிக்கு. நான் மிகச்சிறந்த ஓவியத்தை வரைய போகிறேன். குரங்கு வெல்லும். அருமை. வாங்க சீண்டுவோம். அப்புறம் அது ஃப்ரீ ஆகிவிட்டு. என்ன என்ன செய்ய? ஹே, நீ அதை எப்படி இணைத்தாய்? சரி, நானும் ஒரு குட்டி முயலை வரைவேன். இந்த அழகிய சிறிய பொருட்கள் எனக்கு ஏதோ ஞாபகம் வர வைத்தன. ஆனால் எனக்கு பிங்க் நிறம் பிடிக்காது. நான் அதை நீளமாக வரையப் போகிறேன். இப்போது சிறிது தண்ணீரும் சேர்க்க வேண்டும். அப்போதே எல்லாம் ஒட்டிக்கொள்கிறது. சரியா? கண்களை மறக்காதே. இதோ தண்ணீர். என்ன செய்கிறாய்? நானும் ஒரு முயலை உருவாக்க போகிறேன். என் முயல மனம் கவரும் அழகு மற்றும் என்னை போல் அழகாக இருக்கும். ஆயினும் முயல என்கிடத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். ஆனாலும் அதை மிக அழகாக செய்ய போகிறேன் என்று நினைக்கிறேன். நான் ஜெயினின் வரைகளை கெடுக்க எப்படி என்று கண்டுபிடிக்க வேண்டும். கொஞ்சம் அடுத்து கட்டி தண்ணீர் வரையவும். ஓ நோ, இது எப்படி நடந்தது? ஓ பெண், நீதானா செய்தது? நான் உங்களை இப்போது கியாஞ்சம் சகிக்க முடியவில்லை. ஐஸ் நேரம் டிக்டாக். சரி, பணிகளை பார். சரி, இது சரி. மேரி, உங்களுக்கு என்ன? ஜேன், ஓ அது பயங்கரமாக உள்ளது. சரி பெண், ஆஹா என்ன ஒரு அழகு. நிச்சயம் நீ செம்பாட பெயரையை உனக்காக எடுத்துக்கொள்ளலாம். உன் பரிசை வைத்துக்கொள். நான் வென்றேன். உங்களுக்கு நான் ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன ஒரு காரட். உங்களை புதுப்பி. உங்களுக்கு ஒரு புதிய ஆச்சரியம் உள்ளது. ஒரு பெரிய மார்மலேட் ஹாட் டாக். உங்களின் குளிர்ந்த கண்களால் நான் பார்க்கிறேன். நீங்கள் ஏவலிக்கும் பொறுமை இல்லாமல் இருக்கிறீர்கள். வாருங்கள். சரி, கலை வரையறை. இது என் பிடித்த வரைதல் முறையாகும். ஏன் டான் வெளியே வருகின்றது? என்ன ஒரு பெரிய மோகமாக இல்லை. நான் வெளியகத்தை வரைவதற்கு பிறகு என் ஹாட் டாக்கை நிரப்புகிறேன். அது சரி. உன் ஓவியத்தை எப்படி கெடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். சூடு சேர். என்ன தொடரு? ஓ, நான் என் ஹாட் டாக் இப்போது வரைந்து தொடங்குகிறேன். ஆனால் நான் அதை ஒரு உண்மையான நாய் போல ஒரு அசலான முறையில் வரையும். அந்த பக்கம் என்ன இருக்கிறது? சில குறிப்புகள். எனது சமையல் மற்றும் கலை படைப்பா மாஸ்டர் பீஸாய் பாருங்கள். மேரி, நீ என்ன செய்கிறாய்? நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன். ஹாட் டாகின் பொருட்களை தனித்தனியாக 3D வடிவில் வரைந்து பார்க்க முடிவு செய்தேன். சரி, மேரி ஈசங்காக இருக்கிறார். ஜேம்ஸ், நீ என்ன செஞ்சுட்டு கேட்டு? வாவ், வரைப்பு சுமார் தான், ஆனால் சிந்தனை பாராட்டத்தக்கது. நானும் அதை பட்டுவேன். நீங்க தீயவள் அல்ல. உங்களுக்கு கேக் வேணுமா? மேரி, நீ என்ன செய்கிற? பாரு, இது சரியான ஹாட் டாக். ஓ பாருங்கள், எல்லாமே வெளியில் பிசைந்திருக்கிறது. ஓ, நேரம் முடிந்தது நண்பர்களே. உங்கள் வேலைகளை காட்டுங்கள். ஓ ஜேன், இது நான் விரும்பியதல்ல. நல்லா, உன்னை பத்தி என்ன? பேன் எவ்வளவு துயரமாக உள்ளது. மேரி, என்ன ஓ சொல்வது? அது ஒரு சிறந்த அயர் சயமைத்து சாப்பாடு. நீ நிறைய ஜாமுக்கு கியாண்டு உன்னுடைய வேட்டை சாப்பாடு பெறுவதற்கு தகுதி உண்டு. உனது பரிசை அனுபவிக்க. ஓ, நீ என் சிறந்த மாணவி. இறுதியாக நான் வென்றேன். மிகவும் அருமையான பரிசு. ரொம்ப பசிக்குது. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? அப்படியா? உங்களுக்கு ஒரு விலை அல்ல. அப்பு, இந்த உடைகளை யார் உருவாக்கினார்கள்? இனி ஓட்டவே மனசில்ல. ஆனா ஷேன் பரபரப்பா இருக்கான். மரத்துல ஏதோ எரிய வைக்கிறான். அப்பா, மரத்தில் கலை உருவாக்கும் நுணுக்கத்தை எனக்கு புரியுது. விளையாட சில நேரம் இருக்கு. ஓகே, போலாம். எனக்கு ஒரு யோசனை இருக்கு. நானும் ஒரு தீ வைத்து எரிக்க போகிறேன். நான் எனது முழுமையான தொழில்நுட்ப நிபுணர். என் பாட்டன் பெரிய பெரியப்பன். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, சூப்பர் பாம். நான் நோக்காளி. என் வாழை பாரு. வேன், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் பிஸியாக இருக்கிறேன். ஆனாலும் இதுவரை நன்றாகவே இருக்கிறது. பாருங்கள். நல்லதா? வாருங்கள்.
உங்களுக்காக நான் செய்யலாம். அது பிரச்சனை இல்லை. நன்றி. இது இலகுவானது. வாருங்கள். வஸ்திரத்தை வரைவது சுலபம். சில பற்கள். நம்மால் முடிந்தவரை செய்து முடித்து விட்டோம். ஏய், குலு குலு. இதோ உனக்காக மேரி. நன்றி பெண். நேரம் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. நண்பர்களே, உங்கள் பணிகளை எனக்கு காட்டு. இது எனது இல்லை. ஓ பெண், நீ சிறப்பாக செய்துள்ளாய். உடையா? பரவாயில்லை. மேரி, நீ என்ன செய்தாய்? நான் எதையும் செய்யவில்லை. சரி. ஜேன்? ஆம், இது நன்றாகவே தெரியவில்லை. பெண், நீர்தான் விசித்திரமாக. இல்லை, இது எனது விஷயம் அல்ல. இது மேரி. இந்து காத்திரு. வாங்க, தயக்கமின்றி இருங்க. ஏன்? ஓ, தயவு செய்து என் மேல் சீரி இல்லாம இரு. நான் புதிய பரிசு எடுத்துட்டேன். இந்த மிட்டாய் இயந்திரம் உங்களுக்கு பிடிக்கிறதா? எங்கள்கிட்ட மூச்சு பிடிச்சு கொண்டிருக்கும் போது நான் என் ரொம்ப சுவையா இருக்கு. நேரம் போகுது நண்பர்கள். என்கிட்ட Snickers இருக்கு. ஹாட்டா, அலமஹேவுக்கு. ரொம்ப ருசியா இருக்கு. உங்கள் ஓவியங்களை வரையுங்கள். என் கொம்பை பாரு. நான் உன்னை பிடித்தேன். பாரி. ஓ, நிக்கவும். பெண், என்னாலே மிகவும் பிஸியாக இருக்கிறேன். என்னை மனதை வருத்தாதே. நான் மிகச் சீராக ஓட்ட பேண்டிங் மெஷின் எனது. எனக்கு 3Dல ஜெமக்காக வரைவது தெரியும். நீ என்ன பண்ற? ஓ இல்லை பென். எடா, மன்னிச்சுடு. நான் அவ்விதம் செஞ்சதில்ல. சரி, எனக்கு படம் வரைய தெரியுது. அவுட்லைன் மட்டும் வரைய போறேன். அப்புறம் என்ன அவன் என்ன பண்றான்? நான் வேகமாகணும். வாரேன். நேரம் முடிந்து விட்டது. என்ன வகுப்பு? நேரம் முடிந்து விட்டது. மேரி, இது என்ன? மன்னிக்கவும். நீ என்ன? ஜேன், மோசமாக இல்லை, ஆனால் முற்றிலும் சிறந்ததாக இல்லை. மற்றவர்கள் பற்றியெல்லாம் என்னவென்றால், ஒரு மாமேத படைப்பு. ஆமாம் ஜீன், எனக்கு இதோ வெண்டிங் உங்களுக்கு. இயந்திரம் கிடைச்சது. இவைகளில் எல்லாம் விழுந்துள்ளது. இது எனக்கு இருக்கு. இப்போ நட்சத்திரங்கள் வாங்கலாம். வாங்க. எனக்கு இதுதான் வேண்டும். ஓ பாப்பா விட்ட போ. அருமை. எனக்கு ஃப்ரூட் எல்லாம் கிடைச்சது. செலவனை என்னிடம் கொடுங்க. அதுதான் வேன். பிடுங்கோ. என்ன? நன்றி. இது சுவையானது. ஆமாம், கிட்கேட் எனது விருப்பம். இதோ உன் கோரிக்கை மேரி. நன்றி. என்ன? இது இப்போது ஏன் வேலை செய்யல? வா, முட்டாள் மெஷின். சிறிய குட்டி பெண்களே, நாம் உயிர் வாழ முடிந்தது நல்லதே. நாம் எங்கே வந்துட்டோம்? ஓஹோ, இது ஒரு கான்டிக் கடை. சூப்பர். இந்த விருப்பமற்ற பாதுகாவலரிடமிருந்து ஒழியக்கூடிய இடம் கண்டிப்பாக இருக்கும். இது எனக்கு உடையாது. அங்கே என்ன இருக்கிறது? எனது இளஞ்சிவப்பு உடை தெரியும். வாவ், இது ஒரு பெரிய கிட்கட்டு. இதோ ஒரு அழகிய சுப்பபூபா. இது எனக்கு பொருந்தும். என் உடை உண்மையில் இளஞ்சிவப்பு நிறம். இதை கைவிடணும். சரி, நான் ஒத்துக்கொண்டு விடுவேன் என்று நினைக்கிறேன். சரியா மேட்? சரி. வாவ், நானும் நேரத்தில் எதையாவது கண்டுபிடிக்கணும். இதோ நீல நிற மான்டிஸ்டின். யாராவது உதவுங்கள். நான் விழப்போகிறேன். தெரியல. எனக்கு என்ன வேண்டும் என்று தெரியல. எனக்கு நல்லா இருக்குது என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு நிச்சயமாக என் மீது வழக்கு பதிவு செய்தனர். பார்ப்போம். எல்லோரும் ஏற்கனவே. அம்மா, நான் எங்கே போவேன்? இல்லை, நான் கூட ஒரு நன்றான இடத்தை கண்டுபிடித்தேன். டாக்ஸின் வேஸ்ட் கண்டிப்பாக எனக்கே மிக பொருந்தும். இப்போது உள்ளே செல்லலாம். நான் உள்ளே இருப்பேன் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். இப்பொழுது எல்லோரும் அமைதியாக இருங்கள். எங்க இல்ல அவங்க முடிச்சிட்டாங்க. சரி, நீங்க என்னோட ஒளிஞ்சு பிடிக்க விளையாடுறீங்க போல. நீங்க இங்க இருக்கிறதா தெரியுது. ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு கொஞ்சம் எடுக்கணும். அது சுவையாக இருந்தால் நான் அதை பற்றி எவ்வாறு யோசிக்கிறேன்? போயிட்டாங்க. நான் திருடமனா? இது என்ன? கையன் M&M எடுத்து செல்கிறதா? முதல் முறையாக ஒரு திருடன் கண்டுபிடிக்கப்பட்டது. கொக்கி கொக்கி. வீட்டில் யார் வாழ்கிறார்? ஹலோ, திருடன். நான் உன்னை கண்டுபிடித்தேன். வெளியே வந்து என்னை பக்கத்தில் நின்று கொள். அப்படியே நான் உன்னை பார்க்க முடியும். இப்போது உன் நண்பர்களையும் கண்டுபிடிப்பேன். ஒரு நிமிடம். இது என் கற்பனையா அல்லது இந்த ஹூபா பூபா பார் கூடுதலாக திறந்ததா?
இன்னொரு திருடன் இங்கே இருக்கிறான். உன்னையும் கண்டுபிடித்தேன். உன் நண்பருக்கு பக்கத்தில் நின்று கொள். இப்போது மேலே உன் மஞ்சள் நண்பரே மட்டும் இருக்கும். அடடா, சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது எங்கு சென்றிருக்கும்? ஆகா, இந்த மஞ்சள் விஷ கழிவு பரல். ஆகா, உங்களையும் கண்டுபிடித்து விட்டேன். நாங்க கிட்டத்தட்ட தப்பியோமோ என்னமோ. இப்போது சிறந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, என்ன சுவாரஸ்யம்! இது ஒரு பொம்மை கடை. எவ்வளவு சூப்பர்! இதோ என்ன இருக்கிறது? ஓ, அருமை! அது மஞ்சள் லெகோ கார். சூப்பர்! யாரும் என் மீது கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இங்கே போதுமான கூரை இல்லை. சரி, நீங்களால் எதனால் முடிஞ்சா உங்களை மறைச்சு கொள்ளுங்களேன். ஆனா ஒரு நிமிஷம், நான் ஒரு லெகோ கார்ல இருக்கேன். Dianla incinerating விட்டே. அப்படியே அருமை. இப்ப நான் பல்கலைக்காரணியோட வந்து சிறுமிகளை மறைக்க முடியும். நானும் அதை செய்ய விரும்புறேன். அவனுக்கு ஒரு அருமையான இடம் இருக்குது. ஆனா அதை விட மோசமா நான் எங்கிருந்தும் கண்டுபிடிக்க முடியாது. நான் இங்கே மெய்யா பொருந்துவேன். ஆனா இல்ல, இது வேலை செய்யாது. நான் இதை பத்தி சிந்திக்கணும். இந்த பெட்டி எனக்கு பிடிக்கும். உள்ளே நீலம் நிறம் கொண்ட பொம்மைகள் மட்டுமே உள்ளன. நான் இங்கே மறைய மிகவும் விரும்புகிறேன். யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள். ஒருவரும் இங்கே இருக்கலாம் என்று. அந்த அம்மாவும் தன்னை மறைத்துக் கொள்வதற்கான இடத்தை கண்டுபிடித்து விட்டாள். நான் எங்கு மறைவது? எனது சைக்கிளாக நடிக்கலாமா? ஆம், அப்படிதான் நன்றாக இருக்கும். ஆனால் நான் மிகவும் தெளிவாக இருக்கிறேன். என்னை முழுமையாக மறைக்கும் இடம் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. ஓ, அதென்ன ஒரு அழகான டெடி பெயர். ஓ சரி, நான் அதற்குள் செல்ல முடியும். அற்புதமான யோசனை. இப்போது அனைத்து அணுகல்களையும் அவிழ்த்து நான் அதன் உள்ளே ஏற முடியும். நான் காருக்கு அருகில் உட்கார்வேன். யாரும் உள்ளே யாரும் இருப்பதை நினைக்க மாட்டார்கள். நான் மறையல, அது என் தவறு அல்ல. ஓ, இன்னொரு சைக்கிள். நான் இதை பற்றி என் வாழ்க்கையே முழுவதும் கனவு காண்கிறேன். செய்வேன். அச்சு, அது என்னை அவ்வளவு விரைவாக கண்டுபிடிக்கும் என்று நினைக்கவில்லை. யாரும் இதை பார்த்திருக்க கூடாது என நம்புகிறேன். மேலும் சந்தானமாக என்ன? யார் செல்கிறார்? இந்த கரடி உயிரோடு இருக்கிறதா? யாராவது உதவுங்கள், அவன் இறந்துட்டான். ஓ மனிதா, நான் பாதுகாப்பாக உள்ளே என்று நினைக்கிறேன். எல்லாவற்றையும் பார்த்து மெழுகுவர்த்தி தேவை. நம்ம அண்டை வீட்டார்களா, என்னை காப்பாற்றுங்கள். இங்கே மான்ஸ்டர்கள் இருக்கிறாங்க. சுற்றி மான்ஸ்டர்கள் மட்டுமே இருக்கிறாங்க. யாராவது, நான் எங்க அம்மாவிடம் போக விரும்புறேன். அது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. சிகர் மிக பயப்படினான். ஆம், நீ பயங்கரவாதி. நீ இங்கே நீண்ட நேரம் இருக்க முடியாது. அதனால் பை பை. உனக்கு மேலும் கிடைக்கும். பாதுகாவலர் எங்களுக்கு பிறகு காணப்படவில்லை. ஆகவே அவர் இன்னும் தூரத்தில் உள்ளார். சீக்கிரம் ஒரு இடத்தை தேடலாம். ஓ, இங்கு மஞ்சள் ஒரு ஜோடி உள்ளது. அதிலிருந்து எல்லாவற்றையும் வெளியில் எடுக்க வேண்டும். பிறகு நான் உள்ளே சென்று விடலாம். ஆம், அவர் என்னை கண்டுபிடிக்க மாட்டார் என்பதில் சந்தேகம் இல்லை. நான் எங்கு மறைய வேண்டும்? நம்மால் ஒரு குளிர்ந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, யாரும் இங்கே வர முடியாது. மச்சினிக்குள் நுழைவது போல. அருமை! எனக்கு நினைக்கிறது என் நீல தொப்பி எனக்கு மேலும் மறைவாக இருக்க உதவும். எங்கே மறைவது என்று நான் யோசிக்கணும். இந்த இளஞ்சிவப்பு கம்பளம் என் பணி செய்யும் என நினைக்கிறேன். ஆனால் இவைகளில் ஓம்பு மணி ஓசைகள் நிச்சயமாக தொலைந்துவிடும். அவை நீக்கப்பட வேண்டும். அவை மிக மிக கனமாக இங்கே இருக்கின்றன. நான் போகிறேன். நான் அவற்றை உருட்ட முடியும். இல்ல, வா பூபி, நீங்களே முடியும். நிச்சயமாக நான் இங்கே இருக்கிறேன். அப்ப நீ எப்படி இருக்கிறாய்? ஆமா, சற்று பஞ்சம். முஷ்டி யுத்தத்திற்கு ஜோடி ஒன்று இருக்கின்றது. குழந்தையாய் முஷ்டியுத்த வீரராக இரு. அதனுள் என்ன இருக்கின்றது? அது என்ன? யாரோ அழுகிறார்களா? அதனை நாம் அமைதியாய் திறக்க வேண்டும். இங்கே யாரோ மறைந்திருக்கிறார்களா? கண்டுபிடித்து அதற்கு கருப்பு கண விதைத்தாய். எப்போது எனக்கு தொடாதே, உன்னை நான் பயப்படுகிறேன். திருடுவது பயமா? இங்கேயே இரு. ஏன் இங்கே இருக்கும் ஜொலிப்புகள் என்ன? ஓஹோ, பச்சை காலணிகள். உனக்கு குளிர்னு இருக்கிறதா? அறிவேன் என்ன செய்ய வேண்டும். புரண்டு போ அட்டை. என்ன என்ன? இல்ல. ஓ, இது வாங்க. உன் நண்பரின் பக்கத்தில் அமர் திருடன். சரி சரி, நான் நினைக்கிறேன் அவளை நீளமா இருந்தாள். அவள் இந்த பந்துகளின் பெட்டியுள்ள இருக்க வேண்டும். ஐயோ, சரி, மன்னிக்கவும். என்ன கிடைச்சிருக்குது இங்கே? இப்போது இந்த பந்து எனக்கும் கிடைக்கும். வெளியே போங்கள். இங்கே இருங்கள்.
உங்களை கைத்தடுப்பி செய்ய வேண்டும். அருமை. இப்போது நீங்கள் எங்கும் போக முடியாது. யாரது கத்துவது? அவன் பார்த்து விடுவதற்கு முன் என்ன தப்பு? எங்கு செல்கிறா? நாம் எங்க இருக்கிறோம்? பாதுகாவலரிடமிருந்து ஓடியதா? இது சினிமா. எனக்கு அவசரமாக ஒரு மறைவுக்கான இடம் தேவை. இது உங்களுக்கு சரியாக பொருந்தும். நான் திரைகளின் பின்னால் மறைந்து கொள்வேன். யாருக்கும் கூட தெரியாது. ஆனால் இல்லை, எனது கால்கள் தெரிகிறது. வேறு ஏதாவது தேட வேண்டியிருக்கும். குப்பை தொட்டி. யாரும் என்னை அதில் தேட மாட்டார்கள். இதன் துர்நாற்றம். இந்த குப்பையை சுத்தம் செய்துவிட்டு உள்ளே போக வேண்டும். அற்புதம். வாவ், உண்மையில் பிபிக்கு கலக்கலான இடமா? நான் சந்தையில் ஒருபோதும் பார்க்க மாட்டேன். நான் எங்கே மறைவது? சூப்பர். பானங்களுடன் கூடிய ஃப்ரிட்ஜ். சிறியது. உள்ளே செல்ல வேண்டியதுதான் மீதம் இருக்கிறது. யாரும் என்னை கண்டு கொள்ளாமல் இருக்க நான் என்னை குளிர்பானத்தால் மூடிக்கொள்ள வேண்டும். கீழிருந்து மேல் வரை யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியாது. பிரகாசமான யோசனை. இது ஒரு குளிர்ச்சியான இடம். ஜேன், நான் மறைந்து கொள்ளலாமா? ஆனால் நாங்கள் எனது பிரியமான பாப் இருக்கிறதா? நன்றாக. எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் சாப்பிடலாம். அது காண்டர் பின்னால் இருக்கிறது. இன்னொரு பெரிய கேன். சூப்பர். கேன் கீழ் நான் மறைந்து கொள்ளலாமா? இல்ல, வேலை ஆகாது. ஆனால் நான் ஒரு பெரிய பாப்கார்ன் குவியல் பின்னால் மறைவதற்கு முடியும். சரி, உள்ள செல்வோம். நுழைவோம். அடிச்சு விட்டு பாப்கார்னோட ஏறிய விடு. நான் முடிஞ்சிட்டேன். நன்னு, அவங்க கண்டிப்பா இங்கே ஓடி இருக்கிறாங்க. ஆனா அவங்க எங்கு மறைஞ்சிருக்க முடியும்? கவனத்தை பிறகு விடுவோம். எனக்கு ஒரு பாக்கெட் பாப்கார்ன் இருக்கு. சாப்பிட்டு வைக்கணும். ஆஹா, எவ்வளவு சுவையானது. புன்னகை வர செய்ய ஒரு அருமையான படம் தான். தெரியல. சிடு சிடு, எனது பாப்கார்ன்ல யாரோ மறைஞ்சிருக்காங்க. நீ திருடன். தூக்கியன் உன்னை. அவரை மூக்கால் பிடிச்சேன். இங்க என்ன இருக்கு? நமக்கு ஒரு பேப்சி இருக்கு. ஆஹா, இப்போது ஒரு ஜாடி குடிக்கலாம். இல்லையெனில் மேல் பகுதிக்கு பிறகு நான் முற்றிலும் தாகமாக இருக்கிறேன். சுவையாக இருக்கிறது. இங்க யார்தான்? இன்னும் ஒரு திருடன். இது நல்ல இடம். ஆனால் நான் உன்னை கண்டுபிடித்தேன். என்ன, நீங்கள் என்னை பெப்சியுடன் சவாரி செய்ய விரும்புகிறீர்களா? முடியாது. உங்கள் நண்பருக்கு அருகில் அமர்ந்து நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள். ஆறு. இப்ப நான் வழியை கண்டுபிடிக்கணும். கலகம். பெப்சி நிஜமாவே மடிஞ்சிட்டுதா? சரி, அதை குப்பை தொட்டிக்கு தள்ளிடலாம். என்ன, குப்பை பெட்டி உயிரோடு இருக்குடா? மூன்றாவது ஒன்று. உன்னையும் கைது செய்ய வேண்டும். அது மூன்றாவது திருடன். நல்லது, எல்லாவற்றையும் கண்டுபிடித்தேன். நண்பர்கள், ஓடலாம். என்ன? இல்லை, எங்கே சென்றீர்கள்? இந்த முறை தப்பிக்க கஷ்டமாக இருந்தது. நாம ஜலிகாக ஒரு இடத்தை விரைவோடே தேட வேண்டும். நாங்கள் எங்கு வந்திருக்கிறோம்? அருங்காட்சியகத்திற்கா? அருமை. இங்கே எனக்கு மறையும் பல ஓவியங்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த பிங்க் தவளைகளை பார்த்தீர்களா? அவை கண்டிப்பாக எனக்கு மறைய உதவுவதை செய்வது. இப்போது ஓவியத்தின் பின்னால் நின்று எல்லாவற்றையும் பார்க்க தீரியை இங்கே செய்யவும். ஓவிய காட்சியகத்தில் அதை தேடிடுங்க. இது மம்மியின் சர்கோபேகஸ். சூப்பர். நான் இதுக்குள்ள நிச்சயமா செல்ல முடியும். யாரும் என்ன இங்க தேட மாட்டாங்க. நான் போலி. எலும்பு கூடுதான். இது நல்லது. உங்களுக்கு இடையூறு செய்ததற்கு மன்னிக்கவும். எனக்கு இங்கு வசதியாக இல்லை. நாம் உடனடியாக ஒளியும் தேட வேண்டும். ஆனால் இங்கே அது சரி. மேனிஷத்தின் கீழ் கொண்டு வீழ்ச்சி இடித்து இன்னைக்கு சீரா வர முடியலை. வேற ஏதாவது நல்ல இடம் இருக்குதா? ஆஹா, இல்லை, சிற்றுண்டிகள் யாரோ உள்ளே உயிருடன் இருக்கிறார். நான் அவரை கண்டுபிடிக்க வேண்டும். மற்றும் கவசம். ஆமாம், நான் ஒரு வீரனாக இருக்க போகிறேன். யார் இங்க மறைந்தார்கள்? அப்படியா? அது கொடுத்த அருமையான நிகழ்வு. மற்றும் சரி, அது ஒரு நான் நீட்டியோ சாதுரிய வீரன் என்று நினைத்துக் கொள்வோம். நான் நீதி பங்கற்காக போராடுகிறேன். நான் ஒருவரை பார்த்தேன். அது என் கற்பனையா அல்லது கண்காட்சியே அசைதா? ஹல்லோ, வெட்கமற்ற கண்கள். குழந்தை, நீ கிளம்பி என்னுடன் நின்று கொள்ளு. நீ தப்பி போவதில்லை. முடியாதே, நான் விழுந்து விட்டேன். ஐயோ, இது மென்மையான தரையிறக்கம் அல்ல. நீங்களும் கண்காட்சிகளை அழிக்கிறீர்களா? இங்கு வந்துடு, ஓடிடாதே. அப்படியா? மற்ற 2 பேர் எங்கே? வாவ், இந்த ஓவியம் மிகவும் நவீனமாகவும் பிற்பகுதியாகவும் தோன்றுகிறது. ஆனால் ஒரு நிமிடம், இது உண்மையில உயிரோடு இருக்கிறதா? ஆஹா, தவளையின் கண்கள் மின்னுகிறதே. நீங்களை பார். இங்கே யார் இருக்கிறார்? திருடன். அப்புறம் ஆமாம்,
நான் நினைத்ததே தவறில்லை. நீண்டு கொண்டு அடுக்குகளையும் திருட வேண்டுமானா? நின்னு உங்க நண்பரை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். வா, நிற்க. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? உங்க நண்பரிடம் போய் எழுந்திருங்க. சரி, நான் எங்கே கண்டறியலாம்? நானும் இன்னும் சர்க்கஸில் சரியாக சோதிக்கவில்லை. உண்மையான மம்மி, எனக்கு சரி செய்ய வேண்டாம். என் மார்பில் ஏதோ இருக்கிறது. பெல் மிகவும் நகைப்புக்குரியவள். பெண்களே, நாம் ஓட வேண்டும். என்ன செய்கிறாய்? என்னை அறிகிறாயா? நான் தான் டான். இப்போது என்னை அறிந்து கொள்கிறாயா? வாருங்கள், பீறிக்கொண்டு ஓடுங்கள் மீண்டும். ஆனால் எங்கே? அங்கே இல்லாமல் மறுபக்கத்துக்கு. நண்பர்களே, ஓடித் திரிவதற்கே நான் மிகுந்த சோர்வாக இருக்கிறேன். இங்கு பதுங்குவதற்கான இடம் தேவைதானா? ஆஹா, இது ஒரு இளநீல மேசை போர்வை. இது எனக்கு சரியாக தோன்றுகிறது. நான் மேசைக்கு கீழே மறைவேன். அது எனக்காக அங்கே உள்ளது. அதற்கு பின்னால் மறைவோம். நான் எங்க செல்லலாம்? இல்லை, நான் போக. வா, இது ஒரு பீட்சா. ருசியானது. எனக்கு ஒரு துண்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல, மறைவதற்கான இடத்தை கண்டுபிடிக்கவும். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் உன்னை கண்டுபிடிப்பேன். நீங்க எல்லகம் இங்கே தான் இருக்கீங்க. ஏன் இது கிளாஷ் லைன் ஐடல்? சரி, நான் அதை திறந்து அதன் உள்ளே என்னவிருக்கிறது என்று பார்க்கிறேன். இது உணவு. வழக்கலே, நான் அவனை குத்தி களைத்து விட்டேன். அவரை அப்படியே விட முடியாது. அம்மா, இது உதவுகிறது. நேரா பண்ணேன். ஏன் இருக்கின்றாய்? ஃபீஸ்ட், நான் உன்னை கண்டுபிடித்தேன். இப்போது எனது எல்லாவற்றையும் உனக்கு தருவேன். திருடியதற்காக உனக்கு சிறை தண்டனை ஏற்பட்டது. குளிரல் வேண்டாம், தயவு செய்து. நம்மால் ஓட வேண்டும். இந்த யோசனையை நினைத்து இருக்கலாம். எல்லா பின்னூட்டங்களையும் மறந்து விட்டேன். இந்த பீட்சா எப்படி ருசிகரமாக இருக்கிறது பாருங்கள். உண்மையிலேயே இதை பாட்டுக்கு கொடுக்கிறீர்களா? நான் மகிழ்ச்சியாக சாப்பிடுவேன். உங்களுக்கு பின்னால் ஓட எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஓ, நன்றி. உங்களை சமாதானத்தின் அடையாளமாக கொஞ்சம் முடிந்தது மிகச் சிறந்ததே. நன்றாக